மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால். வழிகள் அதுக்கு தான் பாருங்க, வேதத்தை அடிக்கடி படிக்க வேண்டும் என்று சொல்வது. ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிப்பது மிக அவசியம். எப்படி 3 நேரம் சாப்பிடுவது சரீரத்துக்கு அவசியமோ அதுபோல வேதாகமத்தை அடிக்கடி வாசிப்பது நம்முடைய ஆவி, உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுக்கு அவசியம். அப்போதுதான் அவன் பலவானாய் இருப்பான், அவன் பெரிய வேலைகளை செய்வான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதாவது நீ கையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அங்கே இங்கேயும் ஓடி ஓடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறப்ப அதை வேறொருவன் சாப்பிட்டு விட்டு போக மாட்டான். உன்னை ஏமாற்றுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்க மாட்டார். இதுதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம். அவன் தன் சொந்த கைகளால் வேலை செய்து சாப்பிடுவான். அடுத்தவர்களை தட்டி பறித்து சாப்பிடுகிறவன் அல்ல. அல்லது எனக்கு முடியல, போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு அடித்து விரட்டுகிறவன் அல்ல. சம்பந்திகளை போட்டு நய நச்சு பணம் பிடுங்கிறவர்கள் அல்ல. மாமனார் மாமியாரை அல்லது மனைவியோடு கூட பிறந்தவர்களை போட்டு இழுச்சு வம்பு பண்ணி பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுகிறவன் அல்ல. அவர்கள் யார்? தங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள். கர்த்தர் வேலை கொடுப்பார், கர்த்தர் சம்பாத்தியம் கொடுப்பார். நீங்கள் கர்த்தரோடு நல்ல உறவிலே இருக்கும்போது இது நடக்கும். ரொம்ப சந்தோஷம் பாருங்க. நம்ம சர்ச்சிலெல்லாம் சில பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கப்பமே அவங்களுக்கெல்லாம் வேலை வருது. பிள்ளைங்க வேலையில் சேர்ந்துருக்காங்க. இனிமேல் தான் அவங்க படிப்பே முடிக்க போகிறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சு. அப்படியெல்லாம் கர்த்தர் செய்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்பான தேவப்பிள்ளைகளே, கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். மனைவியும் பிள்ளைகளும் இங்கே தான் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க, கூட தான் குடியிருக்கிறாங்க. மனைவி அமெரிக்காவில் வேலை செய்து நான் இங்கே இருக்கேன், என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? மனைவி கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கவில்லையே. அவள் வீட்டோரங்களில் எப்படி இருப்பா? கனிதரும் திராட்சை கொடியை போல. நற்குல கனிகளை திராட்சை கொடி கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுபோல உங்களுடைய மனைவி இருப்பாள். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய வீட்டிலே பந்தியை சுற்றிலும் ஒலிவமரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கணவன் மனைவி குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைய கூட இருந்தா ஒரே சந்தோஷமா இருக்கும். அங்க எல்லாம் சண்டையெல்லாம் வரும், கத்துவாங்க, குஸ்தி போடுவாங்க. ஆனா கடைசியில் மிஞ்சுறது சந்தோஷம்தான். சந்தோஷமும் சமாதானமும் மனதிலே இருக்கும். யாருக்காவது டென்ஷன் இருந்தால் முதல்ல தூக்கி எறிங்க. எல்லாம் குழந்தைங்கன்னா அப்படிதான் சத்தம் போடுவாங்க, குழந்தைங்கன்னா கத்துவாங்க, பிடிவாதம்லாம் பிடிப்பாங்க. எல்லாம் நல்லது தான். இன்னைக்கு வீட்டில் அதை பழகலைனாக்கா அவங்க நாளைக்கு சமுதாயத்தில் போய் வாழவே தெரியாது. அதனால வீட்டில் சண்டை போட்டுக்கட்டும், அக்கா தங்கச்சி அடிச்சுக்கட்டும். அப்புறம் நாளைக்கு போகிற இடத்துல எப்படி சமாதானமாக இருக்கணும்னு படிச்சுக்குவாங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் தான். பெற்றோர் உடனே இடையில அப்படியே புகுந்து பெரிய எதிரிகளை பிரிக்கிற மாதிரி பிரிக்காதீங்க. அவங்களே சண்டை போட்டு அவங்களே சமாதானமாகி நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ரைட்டு. அடுத்தது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யார் இப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். தெய்வ பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களை கர்த்தர் இப்படி
ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார், மோசேயை ஆசீர்வதித்தார், ஆரோனை ஆசீர்வதித்தார், யோசுவாவை ஆசீர்வதித்தார், எலியா, எலிசா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ரூத், எஸ்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் 11 பேர் புறப்பட்டு வெளியே போய் ஊழியம் செய்தார்கள். எந்த குறையும் இல்லை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடே வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதுதான் கர்த்தர். குறைவே இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத சந்தோஷமா அனுபவிங்க. அங்கே உட்காந்து முறுமுறுக்காதீங்க. முறுமுறுப்பு எதை காட்டுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. புலம்புறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால்தான் புலம்பல் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் புலம்புவதற்கு ஒன்றுமில்லை, விசுவாசம்தான் வரும். நீங்க தைரியமா சொல்லுவீங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், யார் எனக்கு எதிர் நிற்கக்கூடும், மனுஷன் என்ன செய்வான், நான் வாழ்ந்து சுகமாயிருப்பேன், அப்படி சொல்லுவீங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதாவது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் அதை காண்பீர்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து, பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அனுப்பிக்கொண்டே இருப்பார். இந்த பூமியிலே கண்களை பறக்க விட வேண்டாம். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். கேளுங்க, கர்த்தாவே தாங்க. வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நீ போய் உன் வீட்டுக்குள்ளே போய், உன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கொண்டு நீ பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அந்த ரங்கத்திலே நீ வேண்டுதல் பண்ணு. அவர் எப்படி பலன் கொடுப்பார்? வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். எல்லாரும் வெளியே இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறப்ப அவங்களுக்கு என்னப்பா குறை, நல்லா வச்சிருக்கிறாரு அவங்க ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரியுங்க, எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்முடைய சபையிலே ஒன்றுமில்லாத ஓட்டாண்டிகளாய் வந்தார்கள். நாங்களும் ஓட்டாண்டிகளாய்த்தான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒன்றுமில்லை, ஒரு பழைய ஸ்கூட்டர், அவ்வளோதான். அந்த பழைய ஸ்கூட்டரை விலைக்கு செகண்ட் ஹேண்டில் ஸ்கூட்டரை வாங்கி அதில் தான் பாருங்கள், சமயத்தில் நானும் என் ஆஃபீஸுக்கு போவேன். பெரிய யானை சைஸில் இருக்கும் லேம்ப்ரட்டா, அதில் போகணும். அதில் தான் எல்லாம் பிள்ளைகள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு பாஸ்டர் ஓட்டுவார், நான் பின்னால் உட்காந்துருப்பேன். ஓட்ட ஸ்கூட்டர் தான். அங்கே சர்ச்சுக்கு வெளியே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 சைக்கிள் இருக்கும். ஒருத்தரும் வண்டி கொண்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. எல்லாம் ஒரு 10 சைக்கிள் இருக்கும். எல்லோரும் நடராஜா பஸ் தான். நல்லா வருவாங்க. பஸ்ஸில் ஏறி இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடராஜா பஸ் தான் வருவாங்க. பாருங்கள், உங்கள் பாஸ்டர் சொல்லுவார், இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற ஒரு இடம் தான் எனக்கு வேணும். இடம் தூரமாக இருந்தாக்க எங்கள் ஆட்கள்லாம் பஸ்ஸில் வந்து இறங்கி அப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்து அல்லது ஒரு பஸ் ஏறி சர்ச்சுக்கு வரக்கூடாது. இறங்குனா குடுகுடுன்னு ஓடி வந்துடணும் சர்ச்சுக்கு. அவ்வளோ தூரத்தில் தான் இருக்கணும் அப்படியே சொல்லுவாங்க எப்பயுமே. கொஞ்சம் தூரமாக பெரிய இடமா கிடைக்குதுங்க, வாங்கலாமா அப்படின்னாக்க வேண்டாம் வேண்டாம், பஸ்ஸில் இறங்கி வந்துடணும், அப்படி தான் பார்க்கணும். கர்த்தர் அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்தாரா? அல்லேலூயா. பஸ்ஸை விட்டு இறங்கி குறுக்க ஒரு சந்து இருக்குது. அந்த புதுசில் நான் போனேன். அது எப்படி இருக்குது அந்த சந்து, நம்ம பீப்புள் நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு நடந்து போய் பார்த்தேன். பிரமாதமாக இருந்துச்சு. ஜனங்கள் நல்லா தைரியமாக வரலாம். கர்த்தர் அப்படி ஒரு இடத்திலே உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். இங்கே பூமியில் தடவிட்டு கிடக்காதீங்க, இங்கேருந்து ஒன்றும் வராது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பார்த்தாக்க ரைட்லையும் லெஃப்ட்லையும் நேராகவும் போனால் எங்கே பார்த்தாலும் கார் கார் கார், பைக் பைக் பைக். ஒவ்வொருத்தர் போட்டி போட்டு விதவிதமான பைக் வாங்குறாங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் உட்காந்துக்கிற பைக்கு வாங்குறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. யூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா அம்மா கூட எப்படியோ ஏமாற்றி போடுறானுங்க. அவங்கள ஏமாற்றி அப்படி ஒரு எவ்வளோப்பா 1.25 லட்சம் ஆண்டி, 1.5 லட்சம் ஆண்டி. அடையப்பா, உங்கள் பாஸ்டர் என்னை பார்ப்பாரு, நான் அவரை பார்ப்பேன். என்னப்பா நம்மளாம் என்னமோ 5000 6000 7000ன்னு நம்ம வாங்கினோம், என்ன இந்த பசங்களாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. இன்னும் யாரா பக்கத்தில் சொல்லுங்க, விலைவாசி கூடி போச்சு. விலைவாசி கூடினா என்ன?
கர்த்தர் எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரே, அவர்களால் வாங்க முடிகிறதே. அவர் அங்கே இருந்து, சீயோனிலிருந்து, எல்லாரும் சொல்லலாம், சீயோனிலிருந்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். சீயோனிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சமாதானத்தை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் காரியத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் காரியத்திலே சமாதான காண்பீர்கள். இந்த 127 சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இது எதை காட்டுகிறது என்றால், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை 127 காட்டுகிறது. வீட்டில் போய் வாசிங்க. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர குழந்தைகளுக்காக, அடுத்து நம் தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்களுக்காக, எதிர்காலத்திலே அநேக ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்பதற்காக, வேதாகமம் 3000 சில்லறை மொழிகளிலே மொழியாக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குக்காக, நல்ல புத்தகங்கள், கிறிஸ்தவ புத்தகங்கள் வெளிவருவதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளே எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், கணவனும் மனைவியும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இன்பமான குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், பேர குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்று எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த குடும்பங்கள் செழித்திருக்க வேண்டும். எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது கர்த்தாவே. என்ன குறை இருந்தாலும் அந்த குறைவுகள் இயேசுவின் நாமத்திலே இந்த குடும்பங்களை விட்டு மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா பொருளாதார செழிப்பும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். அவர்களுக்குள்ளே பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இருப்பதில்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பலவான், உம்முடைய பிள்ளைகள் பலவான்கள், பலவானின் புத்திரர் இவர்கள் கர்த்தாவே. நல்ல பலசாலிகளாய் இருக்கட்டும், சுகத்தோடு இருக்கட்டும், சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் கர்த்தாவே. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே. எந்த குறைவும் இல்லாமல் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் தங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் கர்த்தாவே இந்த குடும்பங்களுக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த குறைவும் இவர்களுக்கு இருக்க வேண்டாம். சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் வைக்கட்டும் கர்த்தாவே. கடனற்ற வாழ்க்கையை தாரும், பொருளாதார செழிப்பை தாரும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளையிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது. நீர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். செய்கிற தொழில்களை ஆசீர்வதியும். தொழில்கள் சிறக்கட்டும், தொழில்கள் வளரட்டும், அது பெருகட்டும். எல்லா பிள்ளைகளும் நன்றாக வாழட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்திற்காக, எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக, எங்கள் திண்டுக்கலுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசங்கள் வாழ்க்கைப்படட்டும் கர்த்தாவே. எங்கள் தேசம் வாழ்க்கைப்படட்டும், எங்கள் மாநிலங்கள் வாழ்க்கைப்படட்டும், எங்கள் பட்டணங்கள் வாழ்க்கைப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை தேடி வருகிறவர். நீர் வந்து எங்கள் தேசத்திலே ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மத சுதந்திரம் இருக்க வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுமே ஆராதிப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. சபைகள் பெருகட்டும், ஊழியர்கள் பெருகட்டும், ஆண்கள் பெண்கள் எழுந்து ஊழியம் செய்யட்டும், மொழியாக்கம் வேதாகமம் செய்து முடிக்கப்படட்டும் கர்த்தாவே. நல்ல புத்தகங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஷபலது கரங்க ரக்கரபரதி கரபா ஓ தங்கலது கரபூரது அக்கர கிரி பலமாஷிகோ இந்தரா பரது கரக்கரபரதி கரபா. ஆண்டவரை ஆசீர்வதியும்.
உம்முடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு பெருகட்டும் பெருகட்டும். மீ பரதூக்க ரங்கரா கரபரதிக்கர கூரபரதிக்கரபா மா சக்கலதிக்கர அங்கர கரபா. எல்லாவற்றையும் உடைய ஞாபக புஸ்தகத்திலே குறித்து கொண்டீர். எல்லாவற்றுக்கும் பதில் கொடுப்பீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சபையாக நிற்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், உயர்த்துவீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, டேக் யூ சீட். இன்னைக்கு உலகம் எல்லாம் பெரிய கட்டிக்காரத்தனமாக நல்லா வாழ்கிறேன், பெரிய ஆளாக ஆகணும், அவனோட பெருசாக இவனோட பெருசாக ஆகணும்னு மட்டும் நினைக்கிறாங்க. பரலோகத்தை பற்றி போகிறத பற்றி யாரும் நினைக்கல. நம்ம அதை கவனிக்கணும். நான் எழுதியிருக்கிறார் கர்த்தர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க, அப்போ தான் இதெல்லாம் உனக்கு தேடுங்கிறதெல்லாம் கிடைக்கும்லன்னு எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலேன்றி ஒருவனும் அங்கே போகமாட்டான், பரலோகத்துக்கு போகமாட்டான். அதை அப்படி இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் போய் ஏதாவது ரட்சிக்கப்படாதவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேசி இதை கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் மனசு இருக்கோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். வாங்க ஒரு நாளைக்கு வந்து சர்ச்சில் உட்காருங்க அப்படி சொல்லலாம். பில்லி சூனியங்கள் உண்மையாக அதை மேற்கொள்வது எப்படி, மனிதன் யார், அப்புறம் நியாய தீர்ப்பு, கடவுள் யார், கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா, சாத்தான் பிசாசு யாருன்னு சொல்லி இன்னும் கூட இருக்குது. போகிற போது உங்களுக்கு வேணுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் அந்த புஸ்தகங்களும் இன்னும் இருக்குது. இதே தலைப்பில் இருக்க அந்த புஸ்தகங்களும் இருக்குது, அங்கே வெளியே எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறேன். பார்த்து வேணும். சிலருக்கு புஸ்தகமாக கொடுத்தா படிப்பாங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். இல்லை அவங்க ரொம்ப வாசிக்க மாட்டாங்கன்னா ஒன்று மட்டும் கொடுக்கலாம். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு தெரியும், நீங்களே உலகத்தின் ஒளி. இயேசு பூமியில் இருந்தப்ப அவர் தான் உலகத்துக்கு ஒளி. அவர் இப்போ அங்கே போய் உட்காந்துட்டார். அதனால் இப்போ அவருடைய பிள்ளைகளா, கிறிஸ்தவர்களா, ரட்சிக்கப்பட்டவர்களா, பூமியில் இருக்கிற நீங்கள் தான் இந்த ரட்சிக்கப்படாத உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருளில் கிடக்கிறாங்க, பிசாசுக்குள்ளே கிடக்கிறாங்க, பாவத்துக்குள்ளே கிடக்கிறாங்க, குருட்டாட்டத்துக்குள்ளே கிடக்கிறாங்க. இது எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. அது எதையுமே உணராமல் நான் நிறையா படிக்கணும், நான் பெரிய வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணணும், அப்புறம் நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், எல்லாம் முடிந்தது. ஏசுனார் அங்கிட்டு எல்லாம் முடிந்ததுன்னா இவங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்னது, கல்றதேன். கல்றையை பற்றி எல்லோரும் நினைக்கிறாங்க, அதோட கணக்கு முடியுதுன்னு வேறு நினைக்கிறாங்க. ஒரு கூட்டம் வந்து நம்ம இங்கே செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அப்புறமேல் உத்தரிச்சிட்டு போயிடலான்னு வேறு நினைக்கிறாங்க. சிலர் தெய்வத்துக்குள்ளானோம் அப்படி நினைக்கிறாங்க, தெய்வம் ஆயிட்டாருன்னே சொல்கிறாங்க. அப்புறம் இயற்கை எய்தினார்லாம் சொல்கிறாங்க. எவ்வளவு குருட்டாட்டங்கள் இருக்குது பாருங்கள். பட் எவரி மேன் இஸ் அன் இண்டிவிஜுவல் மேன். இண்டிவிஜுவல்னால் பிரிக்கப்பட முடியாதது. இண்டிவிஜுவல் இதை ரெண்டாக நம்மளை ரெண்டாக பிரிக்க முடியாது. தேவன் நம்மை உண்டாக்கும்போது ஒவ்வொரு தனித்தனி மனிதனாக உண்டாக்கினார். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கணக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்போம். நாம் கிறிஸ்துவின் நியாய சங்கத்தில் போய் நிற்போம் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசிகள் கிறிஸ்துவின் நியாய சங்கத்தில் போய் நிற்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்க அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கே, எங்கே அந்த கிறிஸ்துவின் நியாய சங்கம்னு எங்கன வசனம் இருக்குன்னு யாராவது உடனே சொல்லிடுவீங்களா? 2 கொரிந்தியர் 5:10 எடுங்க. 2 கொரிந்தியர் 5 5:10 எல்லாரும் எடுத்து பார்த்துருங்க. ஏன்னா இது அடிக்கடி ரொம்ப நம்ம கேட்க மாட்டோம், பேச மாட்டோம். இது தெளிவாக நமக்கு புரியணும். மற்ற இடத்துல எல்லாம் அவனவனுக்கு நான் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு கொடுக்கும் பலன் என்னோட வருது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு.
ஆனால் இந்த ஒன்று, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனம், நியாய சங்கம் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறோம். நாம் விசுவாசிகளாக இருந்து நாம் கர்த்தருக்காக என்ன செய்தோங்கிறத பொறுத்து அங்கே நமக்கு ஒரு ரிவார்டு, அதற்காக பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ரட்சிக்கப்படாத எல்லாரும் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் 11வது வசனமா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 இந்த ரெண்டையும் பாருங்க. அங்கே கிறிஸ்துவின் நியாயாசனம், இங்கே வெள்ளை சிங்காசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியவரையும் பெரியவரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகள் இப்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணம் பாதாளத்தில் உள்ள தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 2 வந்துருச்சு நமக்கு. நாம் கர்த்தருடைய பிள்ளைய, நீங்கள் தான் வெளிச்சம், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். யூ ஆர் எ ஸ்பெஷல் பீப்புள். நீங்கள் விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் தேவதூதனை அனுப்பி சுவிசேஷம் அறிவிக்கலை. சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்துட்டு, அதாவது உங்களை நம்பி, ஹலோ, உங்களை நம்பி சுவிசேஷம் அறிவிக்க வேலையை கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன போய் ஊரெல்லாம் சொல்லிடுறோமான்னா இல்லை. நமக்கு முடிஞ்சது நம்ம முதல்ல ஆள் ஒழுங்காக இருக்கணும். அப்புறம் யார் யார்கிட்ட எப்படி சுவிசேஷத்தை சொல்ல முடியுதோ சொல்லணும், அவ்வளவுதான். நீங்கள் அந்த எங்கே குடியிருக்கீங்களோ அங்கே சொல்லணும். யார் கேட்குறாங்களோ ஏற்றுக்கிறாங்களோ அவங்க ஏற்றுக்குருவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு வாங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்கள். அவங்கள ஏற்றுக்கிற சொல்ல வேண்டாம், மதம் மாற சொல்ல வேண்டாம், ரட்சிக்கப்பட சொல்ல வேண்டாம், சொல்லணும். ஆனால் அவர்கள் அறிய வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, நானே தேவன் என்று அவர்கள் அறிவார்கள். அதை தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய யாரையும் ரட்சிக்கப்பட வைக்கிறதோ யாரையும் மதம் மாற்றுறதோ அது நம்ம வேலை இல்லை. அவன் தானாக ரட்சிக்கப்படணும். பழம் தானாக பழுக்கணும். அடித்து பழுக்க வச்சா அது யாரும் சாப்பிட முடியாது. ஆக நாம் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை இருக்குது. அதுக்குன்னே கர்த்தர் சீஷர்களை கூப்பிட்டு போய் சொல்லுங்கன்னார். இன்றைக்கு நாம் எல்லாருமே சீஷர்களாக இருக்கிறோம். அந்த இயேசு அழைத்த அந்த சீஷர்கள் உலகத்தில் பல இடங்களுக்கு போனாங்க. தோமா இந்தியாவுக்கு வந்தான். இங்கே சென்னையில் தான் அவன் மரித்தான். அங்கே சென்னையில் தான் அடக்கம் பண்ணியிருக்கு. அப்படி இயேசுடைய சீஷர்கள் உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்புறம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டதை கேட்டது அப்புறம் அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த தலைமுறையில் நாம் இருக்கிறோம். நமக்கு முந்தின தலைமுறையில் இங்கிலாந்துலேருந்தும் அமெரிக்காவிலேருந்தும் நிறைய சுவிசேஷகர்கள் புறப்பட்டு உலகெங்கும் பரவி போய் மிஷனரிகளாய், எனக்கு ஒரு மிஷன், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி போய் உலகெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நான் படிச்சிருக்கேன் எப்படி நம்ம 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 திண்டுக்கலுக்கு எப்படி சுவிசேஷம் வந்துச்சுன்னெலாம் நான் படிச்சிருக்கிறேன். எப்படி அவங்கெல்லாம் கப்பல் ஏறி மேற்கு கடற்கரை ஓரமாக இறங்கி அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தாங்க. தோமா மேற்கு கடற்கரை ஓரமாக தான் இறங்கி சுவிசேஷம் அறிவித்தார் பார்க்குறோம் நம்ம. அப்புறம் அநேகர் தூத்துக்குடி பக்கம் இறங்கி
அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படியே மெதுவாக திருநெல்வேலி வந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறது ப்ராட்டஸ்டன்ட் இது. ஆனால் இதை விட பெரிய வேலை செஞ்சுருக்கிறாங்க கத்தோலிக்கர்கள். இன்றைக்கி அவங்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவித்த இடங்களில், அந்த ஊரில், அந்த கிராமத்தில், அந்த எல்லாருமே கத்தோலிக்கர்களாக இருக்கிறாங்க. எங்கெல்லாம் போய் ப்ரொட்டஸ்டன்ட் ஆட்கள் சுவிசேஷம் அறிவித்தாங்களோ அந்த ஊரெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் ஊராக இருக்குது. அந்த கத்தோலிக்கர்கள் அறிவித்ததில் என்னென்ன பெரிய சந்தோஷம் ஒன்று என்னென்னா, யாரோ என்னமோ தெய்வம் ஒன்று கும்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த இயேசுநாதரை பற்றி சொல்லிட்டாங்க. ஹலோ, அதான் ரட்சிக்கப்படுறது அவங்கவுங்க பொறுப்பு தானே. அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நம்ம திண்டுக்கல்ல ஒரு பெருங்கூட்டம் கத்தோலிக்கர்கள் இருக்கிறாங்க. வெளிச்சத்தை பெற்றிருக்கிறார்கள். அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் கேள்வி. வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு அதை பிரகாசிப்பாங்க. இந்த ப்ராட்டஸ்டன்ட் ஆட்கள் போன பக்கமெல்லாம் அங்கே ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சு வந்துச்சு, ப்ராட்டஸ்டன்ட் ஆட்கள் இருந்தாங்க, இதெல்லாம் நடந்தது. இப்போ த சர்ச் இஸ் ஆன் இட்ஸ் லாஸ்ட் லெக் அப்படி சொல்லுவாங்க. சபையானது தனது கடைசி ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி சபையானது தன்னுடைய கடைசி ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓட்டப்பந்தயம் ஓடும்போது பார்த்திங்கன்னா ஒரே ரவுண்டு தான் இருக்கும். அந்த ஒரு ரவுண்டை ஓடுறதுக்கு 4 பேர் இருப்பான். ஒருத்தன் கொஞ்சம் தூரம் ஓடினோன்னா பேட்டன் இன்னொருத்தண்டை கொடுத்துருவான். அப்புறம் அவன் ஓட்டத்தை ஓடுவான், அவன் கூட இன்னொருத்தண்டை கொடுப்பான், அவன் ஓட்டத்தை ஓடுவான், அவன் கூட இன்னொருத்தண்டை கொடுப்பான், அவன் ஓடுவான். அதுபோல் சபையானது தலைமுறையாக எத்தனையோ பேர் அவங்க ஓட்டத்தை ஓடி இருக்கிறாங்க. இப்பொழுது நீங்களும் நானும் அந்த கடைசி ஓட்டத்தில் இருக்கிறோம். இயேசு வந்து சபையை எடுத்துக்கொள்ள போகிற அந்த நேரத்தில் இருக்கிறோம். அதனால் நாம் கொஞ்சம் விழிப்புள்ளவர்களாக இருந்தால், சொல்லுவாங்க ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காரியத்தில், அது வந்து பண காரியத்தில் கண் வையடா தாண்டவக்கோனேன்னு பாடியிருக்கானா, பணத்தை குறித்து எச்சரிக்கையாருன்னு. ஆனால் நமக்கு ஜீவன் கர்த்தர், அதில் சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம மூலமாக சுவிசேஷம் வெளிச்சம் போகுதா, அது நம்ம கவனிப்போமாக. அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்னா விட்டுறலாம், அது அவங்க பாடு அப்புறமேலு. அதாவது ஒரு ஆள் சொல்லுவார், இன்னும் சுவிசேஷமே அறிவிக்கப்படாத கூட்டம் இருக்கும்போது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவனுக்கு இன்னொரு தடவை போய் சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அவன் கேட்டான், அவன் கேட்டு மனம் திரும்பினா உண்டு, இல்லாட்டி போயிட்டே இருக்கட்டும். நாம் இது பவுல் கூட சொல்கிறான் தெரியுமா, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துல தான் சுவிசேஷம் அறிவிக்க நான் விரும்புகிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறான். அந்த பவுலோடைய காலத்தில் நான் எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இனிமேல் இந்த பக்கத்தில் எனக்கு இடம் இல்லை, இனிமேல் நான் அங்கே வந்துட்டு ஸ்பானியா தேசத்துக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எப்படி எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும் சுவிசேஷத்தை எங்கே இருக்குது நான் வந்து பார்த்து சொல்கிறேன். ரோமர் 15 ரோமர் 15 ஓகே 15 19 அதுக்கு முந்தின வசனத்தையும் வாசிச்சிருவோம். இல்லை 19 வாசிக்கலாம். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடியே நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத
இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு அதனாலே அநேகந்தரம் தடைப்பட்டேன். இப்போ இனிமேல் வர்றேன், வாசிக்கலாம். இப்பொழுதும் இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். அப்போ அந்த மனுஷனுடைய ஒரே ஒரு வாழ்நாள் எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் பூரணமாய் பிரசங்கித்துட்டேங்கிறான். அதுவும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகளில் தான் போய் அறிவிக்கணுங்கிறான். அப்புறம் நான் ஸ்பானியா தேசத்துக்கு போகிற வழியில் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன்றான். ஒரு ஆள் கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்தால் பரிசுத்தாவிலே நிறைந்து வாழ்க்கையை வாழும்போது இப்படிப்பட்ட காரியங்களை சாதனைகளை செய்ய முடிகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பேதுரு மீன் பிடிக்க ராத்திரி பூரா மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கலன்னு வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். இந்த மீனுக்காக தான் அவன் போய் ராத்திரி பூரா வேலை செஞ்சான். காலையில் வலையை அலசுகிறப்ப இயேசு வந்தாங்கன்ட்டு கொஞ்சம் நேரம் போட்டு கொடுப்பான்னு கேட்டு அதில் உட்காந்து பிரசங்கம் பண்ணாராம். அது பிரசங்கம் முடிஞ்ச ஒருபாடு கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலைகளெல்லாம் போடுனாராம். அவன் பார்த்தானா, பேச்சு வித்தியாசமாக இருக்குது. ராத்திரி பூரா மீன் பிடிச்சேன், ராத்திரியில் தான் மீன் கிடைக்கும், இப்போ போய் மீனாக கிடைக்கும். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை தான் போடுறேன். நான் போனால் கடைசியில் பார்த்தா வலை கிழியத்தக்கதாக, படகு 2 படகு அமிழத்தக்கதாக அங்கே பெரிய கேட்ச் வந்தது. அப்போ அவன் சொல்கிறான், அது என்னமோ வெளிப்பாடு, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அதாவது இவர் கர்த்தர் அப்படின்னு அவனுக்குள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. ஐயோ நம்ம பாவி இல்லை, இவர் கூட நம்மளால் இருக்கவே முடியாது, நீர் போ, அவரை போ சொல்கிறான். ஆனால் அவர் சொன்னார், நீ பயப்படாதே, இனிமேல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் இவங்கெல்லாம் அவ்வளோ மீன் பிடிச்சாங்கல்ல, அதை விற்று காசாக்கி வீட்டில் எல்லோரும் கொடுக்கலாம், அது வேலையை செஞ்சுருக்கலாம்ல. வலையையும் படகையும் போட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க சேசனார் பின்னாடி போயிட்டாங்களாம். அந்த மீனுக்காக அம்புடு போராடி பாடுபட்ட ஆளுங்க மீனாவது ஒன்றாவது படகாது போ, நான் ஏசுனார் பின்னாடி போகிறேன்னு போயிட்டாங்களாம். அந்த முழு இருதயத்தோட கர்த்தரை தேடுறவங்க காரியத்தை செஞ்சிருவாங்க. பவுல் கூட ஆரம்ப கட்டங்களில் யார் கர்த்தர்னு தெரியாமல் தான் அவன் அவ்வளவு அட்டூழியத்தை பண்ணிவிட்டான். ஆனால் தெரிஞ்ச உடனே மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், அப்படி ஒரு வரி இருக்குது, நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் என்னோட கூட இருந்த மற்ற அப்போஸ்தலர்கிட்ட போகாமல் நான் அரபி தேசத்தில் போய் உட்காந்து என்ன ஆச்சு, பைபிளை படித்தமே இப்படி ஆகிப்போச்சே அவள் உட்காந்து யோசிச்சு, அப்புறம் பார்த்தா பைபிள் வசனமெல்லாம் புதுசாக அர்த்தம் சொல்லுது. பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் என்ன செஞ்சான்னு வாசித்து காமிச்சேன். எருசலேமிலிருந்து இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இப்போ இந்த பகுதியில் எனக்கு இடம் கிடையாது, நான் இப்போ ஸ்பானியா தேசத்துக்கு போகிற வழியில் உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன்றான். இன்றைக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று அவர் அழைத்திருக்கிறாரே, அதெல்லாம் நாம் நிறைவேற்றலாம். ஆனால் கவனமாக இருக்கணும், விழித்திருங்கள், அதாவது எச்சரிக்கையாக இருங்கள். பிசாசு அதாவது ஒரு பாவம் செய்ய வச்சான்னா அப்புறம் அதை விட்டு மேடேறி வர்றது கொஞ்சம் நாள் ஆயிடுது, அப்புறம் மறுபடி பாவம் செஞ்சால் மறுபடியும் அதை விட்டு வெளியேற கொஞ்சம் நாள் ஆயிடுது. இப்படி அடிக்கடி பாவம் செஞ்சால் அடிக்கடி கீழே விழுந்து எந்திரிச்சா என்னைக்கு ஊர் போய் சேர்றது? ஆனால் விழுந்தெல்லாம் இல்லை. இப்போ தான் சொன்னேன்னா, செஞ்ச பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவம்,
செய்ய போகிற பாவம். இந்த ஆட்கள் எவ்வளவு தைரியம் கொடுக்குறாங்க தெரியுமா? பாவம் செஞ்சாலும் கடைசியில் மன்னிச்சிடுவாருன்னு. பைபிள் அப்படியா சொல்லியிருக்குது. சரி, எங்கேயோ தவறி விழுந்து தொலைச்சான்னாக்கா மறுபடி நீ கர்த்தர்ட்ட மனம் திரும்பி வந்துக்கலான்னு சொல்ல வந்திருக்கே ஒழிய நீ அப்புறம் அடிக்கடி நீ விழுகலாம் எழுந்திரிச்சுக்கலாம் அப்படி பைபிள் சொல்லலையே. இனி பாவம் செய்யாதே. பெதஸ்தா குளத்தடியில் படுத்திருந்தவனை போய் எழுப்பி விட்டாரு. அப்புறமா ஆலயத்தில் அவனை கண்டு என்ன சொன்னார்? அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அதெல்லாம் கொஞ்சம் பிரசங்கங்க. நமக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்ற அந்த பிரசங்கம் வந்திருக்கு. இதை விட பெரிய பிரசங்கம் ஒன்றும் இல்லைங்க. இயேசுடைய பிரசங்கம் முழுசுமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அவர் ஒன்றதான் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் எடுத்து வாசிங்கன்னா அநேக இடங்களில் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பரலோகம் அங்கே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனேயே உனக்குள்ள பரலோக ராஜ்யம் வருது, உனக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் வருது, அந்த பலன் வருது. நீ சாட்சியாக இருக்கலாமே. பரலோக சந்தோஷத்தை நீ இங்கே அனுபவிக்கலாம். இன்னைக்கு விசுவாசிகள் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கலைன்னா உள்ளுக்கு ஏதோ இந்த பிசாசு கூட ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாம்பாட்டி எப்படி பாம்புகிட்ட விளையாடுறீங்க, அதுபோல் இந்த ஆளுங்க பாம்புகிட்ட விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அப்புறமேல எங்கிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. கர்த்தர் அவருடைய கண்ணோட்டத்தில் மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையோடு கூட பூமியில் எப்படி அவ்வளவு சந்தோஷமாக வாழலாமோ அதுக்கு ஒப்பாக கணவன் மனைவியாக நீங்கள் எனக்கு சாட்சியாக அந்த பூமியில் இருங்கன்னு சொல்லி நல்லா கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லா வாழுங்க அப்படி சொல்கிறாரு. நம்முடைய குடும்பங்களை கவனிக்கலாம். எங்கேயாவது குறைவு இருந்தால் சரி பண்ணலாம். நம்முடைய இருதயங்களை சரி பண்ணி நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ தீர்மானிக்கலாம். குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க, நீங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவீங்க, உங்கள் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் பரம்பும். நான் தான் சொன்னேன், சபை சர்ச் இஸ் ரன்னிங் இட்ஸ் ரேஸ், இந்த லாஸ்ட் லெக், கடைசி ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் நம்புகிறேன் 15 வருஷம் ஆகுமோ ஆகாதோ சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு வருவார், மேகங்கள் மேல் வருவார். அங்கே பிரதான தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம் கேட்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறையிலிருந்து எழுந்திருப்பார்கள். அவர்கள் பரலோக இயேசுவோடு கூட போவார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் எழுதியிருக்காங்கல்ல, அதை நான் என்னை சொல்லிக்கிறேன். இருக்கீங்களா? பறக்க ரெடியாக இருக்கீங்களா? அது எப்படிங்க மேகத்தில் வருவாங்களாம் போவாங்களாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு கஷ்டம். மறுரூபமான சரீரம் அது கதை வேற. இயேசு உயிர் தெழுந்த உடனே அப்புறமா அவர் இந்த மாம்சத்தை இதெல்லாம் தொட்டுப்பாரு அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் தொட்டுப்பாருன்னு சொன்னவர் கல்லறை விட்டு அவர் வாடி வெளியே போயிட்டார். இல்லை கல்லறை திறந்த ஒரு பாடு தானே போனார். கல்லறை திறந்த ஒரு பாடு வெளியே வந்தாராக்கும். லாசர் வந்த மாதிரி திறந்து போனால் உள்ள ஆளை காணாது. அது அந்த பிரேதத்தை சுற்றி வச்சுருந்தாங்களே துணி, அது சுருட்டி அங்கே வச்சுருக்குதான். என்னன்னு அங்கே கிடக்கலையாம், சுருட்டி வச்சுருக்குதான். வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மனோவேகம் இருக்க அந்த வேகத்தில் போவோம். இங்கே ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிருக்குங்க, அதை தாண்டி போயிடுவோம். எல்லாரும் சீஷர்கள்லாம் பயந்துக்கிட்டு, யூதர்கள் கதவெல்லாம் அடைச்சிட்டு பூட்டிட்டு உள்ளுக்க உட்காந்துருக்குறாங்க. இயேசு திடீர்னு வர்றாருங்க. வந்தாரா? அது கதை வேற. உயிர் தெழுந்த பிறகு கதையே வேற. இன்னைக்கு எவ்வளவு வேகத்தில் வெளிச்சம் போகுது. ஒரு செகண்டுக்கு 1,86,000 மைல் அல்லது 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டில். இதுவே ஆக்சுவலாக இது ஒரு கால்குலேட்டட் இதுதான், அளக்கெல்லாம் முடியலை. ஒரு கால்குலேஷன் இருக்குது அதுக்கு, அது கணக்காக சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த வெளிச்சத்தை விட வேகமாக போகிற ஒன்று இருக்கே உங்கள் மனசு. திடீர்னு நீங்கள் பரலோகத்திலே இருக்கீங்க. இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டே சிலர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, எனக்கு தெரியும். இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே போயிட்டு வர்ற ஆளுகள்லாம் இருக்கீங்க. ஆனால் மனோவேகம், அந்த வேகம்தான். அதான்
அதுக்கு மிஞ்சின ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்த மர்வமான பிறகு நம்ம காரியமே வேற. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணப்படுகிறீர்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இது ஒரு ப்ரொபேஷன் பீரியட். ஒரு வேலைக்கு போனால் 2 வருஷம் ஒழுங்காக இருந்தால் அப்புறம் பெர்மனெண்ட் ஆக்குறாங்களே, அதுபோல் நீங்கள் பெர்மனெண்ட்டாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் கர்த்தர் வேலை கொடுத்துருக்கிறாரு. ஒரு ப்ரொபேஷன் பீரியட், ஒழுங்காக இருக்கீங்களான்னு பார்க்குறது. ஒழுங்கு இல்லைன்னா இந்த மாதிரி யூதாஸ்காரியத்து மாதிரி போயிடுவாங்க. ஒழுங்காக இருந்தால் கர்த்தருடைய காரியங்களை நடப்பித்து ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மட்டும் எல்லாருக்கும் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்களா? நம்முடைய ஓட்டத்தை ஓடலாம், நம்முடைய ஓட்டத்தை முடிக்கலாம், நமக்கு வச்சிருக்கிற நியமிக்கப்பட்ட ஓட்டம் அதை செய்யலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். வாசனத்தை கேட்க வாரம் உட்காரணும். ஒரு வாரம் வரலன்னா அப்புறம் பிசாசு அதுக்குள்ளே கொஞ்சம் குப்பையெல்லாம் கொண்டு இருதயத்தில் அடைச்சி வச்சிருவான். அந்த சர்ச்சுக்குள்ளே வர்றப்ப இங்கே இருதயத்தில் இருக்க குப்பையெல்லாம் வெளியேற்றுறான். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போய் வைக்கிறான். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது, பரிசுத்தமாக்குகிறது, நம்முடைய மனம் பரிசுத்தமாகிறது. இதெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வீட்டில் கர்த்தர் இருக்கிறார் இல்லாமல் இல்லை, அங்கேயே பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணால் அதுவே பெரிய அற்புதம். ஆனாலும் சபை கூடி வருதல்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இங்கே கூடி வரணும், வசனத்தை கேட்கணும், அவருடைய போதனைகள் வழிநடத்தலாம் அங்கே கிடைக்கும். அதாவது எந்த ஒரு தனி மனுஷனும் பைபிளை நானாக படித்து புரிஞ்சுட்டேங்க அப்படி இல்லை. இப்போ நாங்கள் கூட நானாக தான் படிக்கிறேன், ஆனால் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது. அப்புறம் சிலர்கிட்ட போய் கேட்டு என்னென்னு கேட்டால் அந்த புஸ்தகத்தை படி, இந்த புஸ்தகத்தை படி, இது அதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எதை கொடுத்தாலும் படிச்சிடுவோம், படிக்கிற அளவுக்கு தெரியுது, ஆனால் எந்த புஸ்தகம் படிக்கணும்னு தேடணும்ல. அது சில ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் பேசணுன்னா எல்லாம் சொல்லிடுவாங்க. இப்போ ஓரளவுக்கு பைபிள் அங்கங்கே சரி என்ன இருக்குதுன்னு ஒரு மாதிரி தெரியுதுன்னு, வசனங்களை சரியாக அர்த்தம் சொல்ல முடியும்னு அந்த ஒரு தைரியம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வரும்போதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீங்க. கேட்குற சத்தம் ஏன் சத்தம்? ஆனால் வார்த்தைகள் அவருடையது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இங்கே வருகிறது. உங்களுடைய இருதயத்தை ஒழுங்குபடுத்துகிற வார்த்தைகள், உங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள், உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற வார்த்தைகள், அது இங்கே வருகிறது. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சாட்சியாயிருப்பீர்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீர்கள், பரலோகத்தில் அங்கே பலன் உண்டு. அல்லேலூயா. சரி, என்னமோ சொல்லி எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் இந்த புதிய ஏற்பாடு கொஞ்சம் இப்போ வாங்கினோம். கிதியன்ஸ்லேருந்து இலவசமாக கொடுக்கறதுக்குன்னு தான் அவங்க வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க வாங்கணும்னா 40 ரூபா கொடுத்து வாங்கணுமா. அதை இப்போ கண்டுபிடிச்சோம். ஐயா 40 ரூபாயை நான் கொடுத்துட்றேன், ஒரு 1000 கொடுன்னு கேட்டேன். கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் வரணும். இது இலவசமாக தான் கொடுக்குறது. யாருக்காவது 1-2 பேருக்கு உங்களுக்கு கொடுத்தா அவங்க வாசிப்பாங்க, பிரயோஜனமாக இருக்குன்னு தெரிஞ்சால் இதுவும் அங்கே இருக்குது, போகிற போது எடுத்துகிட்டு போகலாம். போன வாரம் செல்வி கேட்டுச்சு, அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு. ஆனால் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் தான். இங்கே சபையில் வேணுங்கிற கேட்கணும் கொடுக்கணுன்னு நிறுத்தி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ கிடச்சிருக்கு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ, ஒரு ப்ரேயர் மீட்டிங்கோ, வேறு எங்கேயோ ஒரு இடத்துல, இல்லை வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் 1-2 எடுத்துக்கொண்டே கொடுக்க முடியுமானா கொடுங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொக்கிஷங்களை காட்டிலும் வேத வாக்கியங்கள் தான் பெரிய பொக்கிஷம். இதை வச்சு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அந்த காலத்தில் சொல்லுவான், எங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கூட இந்த பைபிளை மட்டும் கொடுத்துட்டு விட்டால் போதும், மீதி எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடுவோம்னு சொல்லுவோம். இதை வைத்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா பொக்கிஷங்களை காட்டிலும் இதுதான் பெரிய மேன்மையான பொக்கிஷம். இதை நீங்களும் படிக்கணும். யாராவது படிப்பாங்கன்னா எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். காசு கொடுக்கக்கூடாது, 5 ரூபா கூட வாங்கக்கூடாது. இதில் இலவசமாக போகிறது. நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதை இலவசமாக அங்கே நீங்கள் 1-2 எடுத்துகிட்டு போகலாம். அங்கே அந்த பாக்ஸ் தீர்ந்துச்சுன்னா அங்கே வேறு இருந்து எடுத்து தர சொல்கிறேன்.
தொடர்ந்து இப்போ இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கார்டுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார்டுகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 3, 4, 5 ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா யாருக்கா கேட்டவங்களுக்கு கசங்காமல் கொடுக்கணும். இல்லாட்டி வாங்குறேன் சேப்பா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவான். அது கொஞ்சம் கவனம். இந்த கார்டெல்லாம் இந்த பைபிளுக்குள்ளே 1-2 வைக்கலாம். அது பத்திரமா இருக்கும். நீங்கள் கொண்டு போய் கொடுங்க. யூ ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் காட் ஆன் எர்த். பைபிளில் நீங்கள் அம்பாசடர்ஸ்ன்னு போட்டிருக்கு. அம்பாசடருக்கு தமிழில் என்னது? ஆமாம், தூதர்கள். இந்திய தேச தூதர்கள் அங்கே அந்த நாடுகளில் இருக்காங்களே, அதுபோல் யூ ஆர் த அம்பாசடர்ஸ் ஆஃப் காட். அவருடைய சார்பாக நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிறீங்க. அது அவருடைய ராஜ்யம். அங்கேருந்து உங்களை இங்கே அனுப்பி இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்னு இங்கே சொல்லு அப்படின்னு வச்சுருக்கிறாரு. அதை நம்ம செய்யலாம். ஓகே, போகிறப்ப இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போங்க. அங்கே தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் கேளுங்க, நான் எடுத்துட்றேங்க. அங்கே இருக்குது இந்த மீதி. ஓகே, எல்லோரும் எந்திரிச்சு ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு உட்காரலாமா? இன்ன வரைக்கும் கதை தான் பேசியிருக்கிறோம். ஓகே, கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிது, அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே கிறிஸ்து இயேசு மகிமையே ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியோ ரகசியோ. கிறிஸ்து இயேசு மகிமையே ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியோ ரகசியோ. கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிலே அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை ஆகா என்ன அதிசயோ. வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை ஆகா என்ன அதிசயோ. கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிலே அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன். என்னை தொடுவோன் அவரே கண்ணின் மணியை தொடுவானா. எந்த தேவன் கண்ணானால் கண்ணின் மணியாய் நான் இருப்பேன். என்னை தொடுவானவரே கண்ணின் மணியை தொடுவானா. கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிலே அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியோ ரகசியோ. கிறிஸ்து இயேசு மகிமையின் ரகசியமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியோ ரகசியோ. கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிலே அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை ஆகா என்ன அதிசயோ. வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ மிகவும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்யும் வல்லமை ஆகா என்ன அதிசயோ. கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிலே அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே
பாதிகமாய் என்னிலே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம். கர்த்தர் தேவன் என்னிலே வாசம் செய்யும் நாளிலே அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கின்றார். கர்த்தர் தேவன் என்னிலே. Please be seated. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம். மார்க்கு 11 22, 23, 24 3 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வசனம் நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, நீங்களே வாசிச்சிருந்துருக்கலாம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அந்த மத்தேயு 14 தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள்னு எழுதியிருக்கு. கர்த்தரை விசுவாசித்தா, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பினா நாம் வாழ்ந்திருக்கலாம். இப்படி அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்கிறார். எவனாகிலும், இந்த எவனாகிலுங்கிற ஒரு வார்த்தை ஏதோ பெரிய கர்த்தருக்குள்ளே பெரிய ஆளா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தா போதும். ரட்சிக்கப்பட்டால் யார் வேணாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ யார் வேணாலும் செய்யலாம். இயேசு என்ன சொன்னார்? நான் இப்பொழுது நான் என் பிதாவிடத்திற்கு போகிறேன், ஆதலால் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், அதோட பெரிய கிரியைகளையும் செய்வான். எடுத்து வாசிங்க 14:12, யோவான் 14:12 எடுத்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்கிற இந்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தன் தலைவனாக இருந்தாக்க அவன் செய்கிற பெரிய காரியத்தை விட கீழே இருக்கிற எவனும் செய்யக்கூடாது அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் இயேசு அவர் அதாவது அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அவர் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ இடத்துல நம்பிக்கையாக விசுவாசமாக இருந்தேன்னா நான் செய்கிற இந்த காரியங்களையும் செய்யலாம், அதை விட பெரிய காரியங்களையும் செய்யலான்னு சொல்லிட்டாரு. இது எனக்கு ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு வசனம். நம்ம சாதாரண ஆள், படித்தவங்க படிக்காதவங்கன்னு கேட்கல, பணம் இருக்குது பணம் இல்லைன்னு கேட்கல, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கேட்கல. யார் இப்படி சொன்னபடி நடக்கும் நம்புகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு வசனம் வருது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்களோ அது அப்போ உண்டாகும்ன்றார். அப்போ சொன்னதை நம்ப சொல்கிறார். இதில் நான் ஒரு சின்ன முக்கியமான கருத்தை சொல்கிறேன். எங்கள் ரோமர் 10ன்னு நினைக்கிறேன் ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 10:17 10:14 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்?
அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால. கேள்வின்னா தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால அவனுக்கு விசுவாசம் வருதுன்னு இங்கே சொல்லியிருக்கு. அனுப்பப்படாவிட்டால் யார் பிரசங்கிப்பா? அவன் இருந்தால் தானே பிரசங்கிப்பான். அதனால் அனுப்புங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் அனுப்புங்க அப்படி சொல்ல வர்றாரு. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கேட்டுட்டும் கூட விசுவாசிக்க மாட்டேன்றவங்க தான் நிறையா இருந்தாங்களாம். அதனால் விசுவாச கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது ஒரு ரொம்ப முக்கியமான வசனம். இங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆள் இருந்தால் அவன் அறிவிப்பாங்க, அது கேட்பாங்க. ஓஹோ, இயேசு தான் ரட்சகரா அப்படி கண்டுபிடிச்சிட்டு ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கேட்டதை ஏற்றுக்கிட்டால் ரட்சிப்பு வந்துடுது. ஆனால் நிறைய பேர் ஏற்றுக்கறல. ஆனால் கேட்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? போய் சொல்லு. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் முதல் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். ஆனால் நீ சொல்கிறத சொல்லிடு. முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, ஆனால் சொல்லிடு. அவர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அவர்கள் அறிய வேண்டும் அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்போ இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்களுக்கு சொல்லிடு. அது எதுக்கான்? அங்கே நியாயத்திற்கப்படுறப்ப ஏன்டா உனக்கு அங்கே வந்து சொன்னாங்கல்ல அப்படி சொல்லுவார். இவர் சொல்ல வேண்டியதில்லை, அவனே நினச்சிக்க. அந்த காலத்தில் அப்படிலாம் ஆள் அனுப்பியிருந்தார், நம்ம தான் கேட்கல அப்படியே அவனே நினச்சிக்கிட்டு சரி நம்ம நரகம்தான் போ அப்படின்னு நான் போயிடுவானா இருக்கும். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமா எத்தனையோ தன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உங்களுக்கு மனசு இல்லைன்னு அப்போ சொல்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ அடிக்கடி எல்லா மனிதர்களையும் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் சந்திக்கிறார். ரட்சிக்கப்பட மாட்டேன்றவங்க போவாங்க, அப்படிதான். ஆனால் ரட்சிக்கப்படணும்னா கேள்விப்படணும். ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படணும், அப்போ சொல்லணும். அப்போ சொல்கிற வேலை நமக்கு இருக்குது, நாம் அதை சொல்கிறோம். இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது பாருங்க. சொல்லி கேட்டால் ஏற்றுக்கிட்ட உடனே ரட்சிப்பு. மாட்டேங்கிறவங்கள விடுங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இன்னைக்கு உங்கள் இருதயம் சொல்லுது இப்போ விட்டாலும் பரலோகம். உங்கள் இருதயம் சொல்லுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியோட கூட சாட்சி இடுகிறார் அப்படி சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்கிறாரா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அவர் உள்ளேருந்து தொடர்ந்து அந்த உணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாராம். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டான், கேட்டால் விசுவாசித்தோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்லாம் பவுல் அநேக இடங்களில் எழுதுகிறான். இப்போ நம்ம விசுவாசித்தோம், பரலோகம் போவோம் நிச்சயம் நமக்கு தெரியுது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம், நம்ம கேள்விப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாத்தையும் விசுவாசிச்சிட்டோமா? இப்போ ஒரு வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ அவருடைய, அதாவது நம்முடைய நோய்களை போக்குறதுக்கு அவர் செலுத்திய கிரயம் வந்து சரீரத்தில் அடிபட்டு காயமாகி ரத்தம் சிந்தி சரீரம் பிற்கப்பட கொடுத்து அது மூலமாக நாம் எல்லாரும் சுகமடையும்படி நம்முடைய சாபங்கள் நீங்கும்படி அவர் நமக்காக ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். அதற்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட கொடுத்தார். இதை கேட்டாச்சு, விசுவாசம் வந்துருச்சா? நம்ம ஏற்றுக்கிறலையா? ஏற்றுக்கிட்டான், ஆனால் விசுவாசம் வந்துருச்சா?
மாட்டேங்குது. என்ன கொடுமையாக இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னா ரட்சிக்கப்பட்டுட்டான். இந்த வசனத்தையும் ஏற்றுக்கிட்டேங்கிறான், ஆனால் விசுவாசத்தை காணாம். சுகமாயிட்டோம்னு அவர் சொன்னால் இல்லை, இன்னும் வயிற்ற வலிக்குதுன்னு. இந்த உலகம் சொல்லுகிறது அதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் லேசில் வராதுன்னு, அதெல்லாம் கிடைக்காதுன்னு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அது உன்னுடையது. தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கும். இப்போ உங்களிடத்தில் போராடுகிற இந்த அவிசுவாசத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். எப்படி ஜெயிக்கிறது? நம்ம என்ன சொல்லிடுறோம், நான் விசுவாசத்தை தான் பார்க்குறேன், நான் அறிக்கை பண்ணி தான் பார்க்குறேன், ஆனால் சுகமாக மாட்டேங்குது, அதனால் டாக்டர்கிட்ட போய் தான் ஆக வேண்டியிருக்குது, மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து அப்புறமேல ஆப்ரேஷன்லாம் பண்ணி எல்லாம் தான். அப்படியெல்லாம் செஞ்சால் டாக்டர்கிட்ட போனால் சுகமாயிருவேன்னு நம்ப முடியுது. ஆனால் இப்போ தனியாக அவருடைய வார்த்தையினால் சுகமான அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலை. அதனால் நாங்கள் என்னன்னுவோம், உங்கள் விசுவாச அளவு எதுவோ அந்த அளவுக்கு நாங்களும் சேர்ந்து உங்களோட ஜெபம் பண்ணி உங்களை அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுவோம். அந்த பவுல் அவனுடைய கச்சையும் உருமாலையும் பிடிங்கி கொண்டு போய் பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது போட்டாங்க சுகமாகணுன்னா, உனக்கு கச்சையும் வேண்டாம் உருமாலும் வேண்டாவா அப்படின்னு பிடிங்கிட்டு போய் அங்கே எல்லாம் போட்டவனெல்லாம் சுகமாச்சான். பேதுரு நடந்து போனான்னா அவன் நிழல் பட்ட ஆளுகள்லாம் சுகமானாங்களாம். அப்புறம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணால் வியாதியஸ்தன் அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும்னு போட்டிருக்கு. அப்புறம் அவன் எழுந்துருவான்னு போட்டிருக்குது. இயேசு அங்கே வந்த எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினாராம். அப்புறம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் தொடாட்டி கிடக்குது, நானே போய் தொட்டுறேன்னாலாம் அவளும் சுகமாயிட்டாளாம். அந்த குடர்கள் கேட்டாங்க கண்ணை திறக்கணும்னு. உங்கள் கண்ணை நான் திறக்க முடியும், நீங்கள் நம்புறீங்களா கேட்டேன். நம்புகிறோம் நாங்கள், உங்கள் விசுவாசத்தின்படி கடவுதுன்னாரு. கண்ணு திறந்துருச்சு. ஆக there is a point of contact. ஏதோ இந்த சில இப்போ நம்ம வீடுகளில் பிசாசு நடமாட்டம் ரொம்ப இருக்குதுங்க. சிலர் தண்ணியை கொடுத்து ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. நானும் ஜெபம் பண்ணி கொடுப்பேன். தோட்டங்காடெலாம் கொண்டு தெளிப்பாங்க, வீட்டிலையும் தெளிப்பாங்க. இது கர்த்தருடைய எல்லை, இங்கே எந்த பிசாசுக்கு இடம் இல்லை அப்படின்னு தெளித்த உடனே அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துடுது. மோசே மரத்தை தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டவுடனே அந்த தண்ணீர் மதுரமாயிருச்சு. அப்புறம் இந்த எலியாவை ஒரு தோண்டியில் உப்பை போட்டு கொண்டு போய் போட்டான்னா தண்ணீர் நீரூற்று நல்லா ஆயிடுச்சு. இப்படி அநேக காரியங்கள் ஏதோ செஞ்சுருக்கிறாங்க. அது அவங்க விசுவாசிக்கிறதற்கு உதவி செய்திருக்கிறது. அந்த விசுவாசிக்கிறதுக்கு உதவி செய்யும்படியாக சில காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறார். மோசேட்ட சொல்லி கோலை உயர்த்தி செங்கடலை திறந்து விடு. இவன் கோலை உயர்த்தலைன்னா செங்கடல் திறந்துருன்றீங்க. கோலை உயர்த்தினா செங்கடல் திறந்து, மறுபடியும் கோலை உயர்த்தினா செங்கடல் மூடிக்குச்சு. இவங்க விசுவாசத்தோடு ஏதோ செய்யறதுக்கு சொல்றார். அதாவது இந்த யாக்கோபு புஸ்தகம் 2வது வாசிச்சிங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அப்போ ஏதோ சொல்கிறாருன்னா அதுக்கேற்றபடி நம்பிக்கிட்டு முன்னேறு, வாழ்க்கையில் முன்னேறுங்கிறாரு. அப்படி வாழ்க்கையில் முன்னேறும்போது அவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்கிறது. 10 பேர் குஷ்டரோகி வந்தானா, சரி எல்லாம் போய் சுகமாயிட்டீங்க, போய் ஆசாரியர்கள்ட்ட காமிச்சு அவங்கவுங்க என்ன பலி செலுத்தணுமோ அதெல்லாம் செலுத்து போ, மோசே கட்டளையிட்டபடி செலுத்து அப்படின்னு சொன்னால் அவங்க போனாங்களாம். போகிற வழியில் சுகமானதை பார்த்தாங்களாம். உடனே சுகமாகலை, போகிற வழியில் சுகமானதை பார்த்து ஒருத்தன் திடீர்னு ஓடி வர்றான். ஆண்டவரே ஸ்தோத்திரன்னு நன்றி சொல்ல வர்றேன். இவர் கேட்குறாரு, 10 பேர்லடா சுகமானா, இங்கே மீதி 9 பேர் எங்கடான்னு கேட்குறாரு. இவன் ஒருத்தன் தானா நன்றி சொல்ல வந்திருக்கேன் அப்படி கேட்குறான். அப்போ போகிற வழியில் சுகமானாங்க. அப்போ சுகம் ஆகானா. வசனம் வெறுமையாய் திரும்பாது. வசனம் வெறுமையாய் திரும்பாது.
இப்போ அவர் வந்து வசனம் சொல்ல மாட்டேங்கிறார், நீயா சொல்லிக்க. இந்த பைபிள் பூரா இவ்வளோ வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்துருக்கேன், வாக்கு தத்தங்களை எடுத்து சொல்லிக்க அப்படின்றாரு. நீங்கள் சொன்னால் நடக்கும்ன்றாரு. அப்புறம் சொல்லித்தானே பார்க்குறேன் ஆண்டவரே அப்படின்னா இது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்பு. இந்த இப்போ மார்க்கில் வாசித்தமே எவனாயிலும் இந்த மலையை பார்த்து, அப்புறம் கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். அங்கே யோவானில் எழுதியிருக்கபடி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறத பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு விசுவாசிக்க வேண்டும் அப்படி சொல்கிறாரு. ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தோங்க, முடிஞ்ச மட்டுக்கு விசுவாசிக்கலான்னு பார்த்தேன், அறிக்கையெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா நோ. நான் சொன்னேன் பிசாசு போக மாட்டேங்குதுன்னு. பிசாசு போக மாட்டேங்களான்னு சொல்லக்கூடாது, அது போகும். அவர் என்ன சொல்கிறாரு, சொன்னால் போகும். எதிர்த்து நெல் அவன் ஓடி போவான். அவன் முதல்ல இடம் கொடுக்காத, அப்புறம் வந்துட்டான்னாக்கா எதிர்த்து நெல் ஓடி போயிடுவான். அப்போ எதிர்த்து நிற்க சொல்கிறார். எதில்? மனசில். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பிசாசை காலில் போட்டு மிதியோன்னு மிதிச்சு, மனசார மிதிச்சு அவனை காலி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் மிதிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு செயல், an ஆக்ஷன். அது வந்து உங்களுடைய விசுவாசத்தை பூரணமாக்குது. அவன் எலிசா சொல்கிறான், இந்த அம்பு எடுத்து தரையில் அடிக்கிட்டான். அவன் 3 தடவை அடித்து நிறுத்திக்கிட்டானா. ஏன்டா 3 தடவையோட நிறுத்தினேன், 5-6 தடவை அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு. 5ஆவது தடவை அடிச்சிருந்தேன்னா அந்த சீரியா தேச ராஜாவை அவனை முற்றிலுமா நீ நிர்மூலமாக்கியிருப்ப. இப்போ ஏன்னா 3 தடவை மட்டும் நிறுத்திக்கிட்ட, அதனால் 3 தடவை மட்டும் நீ ஜெயிப்ப. அப்போ இங்கே என்னமோ நமக்கு ஏதோ சில போதனைகள் வருகிறது. நமக்கு விரோதமாக போராடுற பிசாசை மிதின்னு மிதித்து மனசார மிதித்து, நம்ம மனசில் எல்லாம் நம்ம மனசில் தான் போராட்டங்கள், நம்ம விடுதலையும் மனசில் தான் வருது. இதோட பிசாசு கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விடுதலை வந்து விடுகிறது. பிசாசு இருக்கிறானா போயிட்டானாங்கிறதுலாம் மனசுக்குள்ளே தான் தெரியுது. கர்த்தர் வந்திருக்கிறாரா இல்லையாங்கிறது மனசுக்குள்ளே தான் தெரியுது. ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு மனசுக்குள்ளே தான், எல்லாமே இந்த மனசு தான். அதனால தான் உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே நவ் இட்ஸ் அ கமாண்ட், அது ஒரு கட்டளை. முடியாது, பெரிய காரியமாக இருக்குது, உலகம்லாம் அப்படி இருக்குது, சூழ்நிலையெல்லாம் அப்படி எப்படி அதெல்லாம் தெரியாது, நீ விசுவாசிக்கணும். கொரோனா வந்துட்டு எவ்வளோ பேர் இப்படி செத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் மட்டும் எப்படின்னு வராது, அது உன்னை தொடாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் நீ விசுவாசிக்க கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ மகிமையை பார்க்கணுமா, இதை நம்பு, மகிமையை காண்பாய். செங்கடல் திறக்குங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் செங்கடல் இருக்கு, அது எப்படி திறக்கும்? அப்படி சொன்னால் திறக்காது. ஆனால் கர்த்தர் கொடுத்த கோல் எடுத்து இந்தா தர, அண்டா காக்கசம் அபு காசகசம் திறந்து எடுத்து சே, அதை சொன்னா நடக்குதாங்க. சிலருக்கு இப்போ ஜெபம் பண்ணால் நடந்துருமாக்கம், ஜபத்தையே நிறுத்திடுறான். ஆமாம், அப்படி அறிக்கை பண்ணாக்க நடந்துருமாக்கும், அறிக்கையும் பண்ண விட மாட்டேங்கிறான். கர்த்தரை துதிச்சு பாடலைன்னா பாடினோன்னே என்ன கிடைக்க போகுது, அது கம்முன்னு. எத்தனை இடத்துல பிசாசு நம்மகிட்ட தடை செய்கிறான் பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் மீறி சந்தோஷமாக கர்த்தரை துதிக்கணும். சந்தோஷம் இல்லை அப்புறம் எங்கிட்டு சந்தோஷமாக துதிக்கிறது? ஆனால் நீங்கள் சந்தோஷமாக கர்த்தரை துதிச்சிட்டீங்கன்னா விடுதலை வந்துருச்சு. அதாவது நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்ண வசனம் தான். சங்கீதம் 103 அவர் நாக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உண்மைகள்லாம் குணமாக்கி பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இறக்கங்கள் முடியும். இதெல்லாம் நடந்துருச்சு. இன்னும் என்ன செய்யணும்? நன்மையினால் நம்ம வாயை
இந்த வாக்குத்தத்த வசனமாகிய நன்மையினால் நம்ம நிரப்பணும். அப்போ வயது திரும்ப, அப்போ இதை சொல்ல வாயில் நன்மையானதை சொல்லி நிரப்பணும்னா என்னத்தை சொல்கிறது அப்படின்னா போச்சு. அது அந்த வார்த்தைகளை அவர் கொடுக்குறாரு. எந்த வசனத்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறத அவர் சொல்கிறாரு. இப்போ வியாதி நீங்கணும்னா அதுக்கான வசனத்தை சொல்கிறாரு. இதை சொல்லு, இதை உன் இருதயத்தில் விசுவாசமாக மாற்று. விசுவாசிக்கிற கட்டாயமாக சொல்கிறாரு. நான் முடியலன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன் கேளு. நான் சொல்கிறது நம்ம நடக்குமா? அவன் சொல்கிறது நடக்குமா? நான் சொல்கிறது நடக்கும்ல. அப்போ என் வார்த்தையை சொல்லு. அந்த வசனம் திரும்பி வராது, வெறுமனையை திரும்பி வராது. சொல்லுன்னா இது ஆவி மண்டலத்து சட்டம். இயற்கை மண்டலத்தை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், இது ஓகே. ஆனால் ஆவி மண்டலத்தில், இயற்கை மண்டலமே ஆவி மண்டலத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இயற்கை மண்டலம் ஆவி மண்டலத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அது சொன்னால் இது கேட்கணும். அந்த ஆவி மண்டலத்திலிருந்து அந்த இயற்கை வந்தது. கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் வந்துருச்சு. புல் பூண்டு செடி கொடிகள் உண்டாக கடவுதுன்னாரு, வந்துருச்சு. அவர் ஆவி மண்டலத்திலிருந்து என்னமோ பேசுகிறாரு, இங்கே இயற்கையில் உண்டாயிருச்சு. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடவுதுன்னாரு, உண்டாயிருச்சு. அப்போ இயற்கையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஆவி மண்டலத்திலிருந்து வருது. ஆவி மண்டலம் வார்த்தையினால் செயல்படுகிறது. ஆவி மண்டலம் விசுவாச வார்த்தையினால் செயல்படுகிறது. நம்ம விசுவாசம் இல்லாமல் அநேகம் தடவை பேசுவோம், ஆனால் ஒரு நேரம் அது விசுவாசமாக மாறிடும். நாம் அநேகம் தரம் வசனத்தை சொல்லி சொல்லி ஒன்றும் நடக்கலையேன்னாலும் ஒரு நேரம் அது விசுவாசமாக மாறிடும். அப்போ உடனே நடந்துடும். இந்த ஆபிரகாம் 25 வருஷம் சொல்லி பார்த்துருக்கான். விசுவாசித்தான் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார், எல்லாம் ரைட்டு. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே பூரணம் ஆகிறதுக்கு எம்புடு பிசாசு போராடுறான். இவனுக்கு குமாரன் வந்துட்டா, இவன் தேவனுக்கு இந்த குமாரனை கொடுப்பேன், அவர் தான் குமாரனை கொடுப்பாரு, கடைசிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இதெல்லாம் ஆகாது, ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசத்தை உண்டாகாதபடி பிசாசு எவ்வளோ போராடி இருக்கான் அந்த ஆபிரகாம் கிட்ட. அது மாதிரி தான் உங்ககிட்ட என்கிட்டையும் கருத்து பிசாசு போராடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் விசுவாசிச்சுட்டா பெரிய காரியத்தை சாதிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியுது. ஏன்டா அவன் நம்மகிட்ட இவ்வளோ போராடுறான்னா, அவன் எவ்வளோ போராடுறாங்கிறத பார்க்குற போது அப்போ நம்மளை கொண்டு கர்த்தர் எவ்வளோ காரியங்கள் செய்வார்னு அதை கணக்கு போட வேண்டியிருக்கு. சில சமயத்தில் பிசாசு என்ன செய்கிறான்னு பார்த்து கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவரை பிடியுங்கள், இவருடைய வசனத்தை பிடியுங்கள். பொய்யுரையாத தேவன், சொன்னதை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாயில் இருக்கிற வார்த்தையினாலே. முன்னாடி காரில் வந்துட்டு இருந்தேன், முன்னாடி ஒரு ஒரு லாரி போயிட்டு இருந்துச்சு. அதில் பின்னாடி எழுதிருந்துச்சு, உன் வாழ்க்கை உன் கையில். அப்போ எனக்கு உடனே தெரியுது, என் வாழ்க்கை என் வாயில் இருக்க வார்த்தையினாலே. அவனுக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கான், எனக்கு இன்னொன்று தெரியுதில்ல. என்னுடைய வாழ்க்கையின் வாயில் இருக்க வார்த்தையினாலே. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வாக்குத்தத்த வசனங்கள், அது வெறுமையாய் திரும்பாது. அந்த வசனங்களால் பிழைப்பாய். அந்த வசனங்களை நான் எடுத்துக்கிறேன், நான் பேசுகிறேன். ஜீவன் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், ஜெயம் உண்டாகும், பிசாசு போவான், வியாதி மறையும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பொய்யுரையாதவர். நீங்கள் எழும்பி ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். வசனம் இருக்கா? பேசுவீங்களா? ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. என்ஜாய் பண்ணலாம். நாம் விசுவாசிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். 10 கட்டளைகள் எப்படி கட்டளைகளோ அதுபோல நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பது கட்டளை. முடிஞ்சா செய்வேன்னு கிடையாது. we have to believe. கட்டாயமா விசுவாசிக்கணும். விசுவாச காரியம். குடும்பம் எல்லாம் அப்படி தாறுமாறா கிடக்க, ஆண்டவரே நான் ஒழுங்கா இருக்கிறதுக்கு தான் நான் உண்டாக்குனேன். அப்படி ஒழுங்கா இருக்கும்னு நீ நம்ப மாட்டியா? விசுவாசிக்க மாட்டியா?
நீ விசுவாசா நடக்கும்ல. அவனவன் விசுவாசித்தபடி அவனுக்கு கடவுது. உங்களுடைய விசுவாசத்தின்படி கடவுது. கண்ணு திறந்துருச்சு அவங்களுக்கு. இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின்படி ஆகும். அந்த விசுவாசத்தின்படி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருப்பார்கள். ஆவியானவர் அசைவாடினார், வசனம் வந்தது, வெளிச்சம் வந்தது. இப்போ நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டீங்கன்னா பேசுறதெல்லாம் நடந்துடும். அதனால பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டா பேசுறத கணக்கு பண்ணி தான் பேசணும். இஷ்டத்துக்கு எதையாவது உளறிடக்கூடாது. பரிசுத்த ஆவியிலே நிரம்புவோமாக. எப்படி நீதியாகிய ஈவ கிருபையின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கோ அதுபோல இந்த அபிஷேகத்தை நாம தான் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்றேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லும்போது அபிஷேகத்தில் நிரம்புவீர்கள். நீங்கள் இயேசுவை போல சாட்சியாய் வாழலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய கிருபைக்கு, கிருபையுள்ள வசனங்களுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வதென்று கட்டாயமாய் விசுவாசிக்கிறோம் என்று தீர்மானிக்கிறோம். சூழ்நிலையை பார்த்தா விசுவாசிக்க முடியல. ஆனா நீர் கட்டாயப்படுத்துகிறீங்க. நாங்கள் கட்டாயமா விசுவாசிக்கணும்னு சொல்றீங்க. இட்ஸ் அ கமாண்ட். இது புரியுது கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளாலே குணமானோம்னு சொல்லுங்க, நடக்கும்ங்கிறீங்க. நாங்க சொல்றோம் நடக்கும். எங்களுக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமோ இல்லையா, அது மாதிரி நடக்கல. நான் சொல்லியிருக்கேன் நடக்கும், அவ்வளவுதான். அவர் மாற்ற மாட்டேங்கிறார். நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு உண்டு. தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி. கிருபையுள்ள வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினீர், பலப்படுத்தினீர், தைரியம் கொடுத்தீர். வசனத்தை விசுவாசிக்க நீர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் அது கட்டளை என்று எங்களுக்கு சொல்லி, இப்ப கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படுகிறோம். அது விசுவாசிக்க முடியாத மாதிரி தெரிஞ்சா கூட கட்டளை நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கட்டளையை விசுவாசிக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம், நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி ஆக்குகிறோம். நல்ல வாக்குத்தத்த வசனங்களால் எங்களுடைய வாயை திருப்தி ஆக்குகிறோம். வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் ஆகும் ஆகும். கர்த்தாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். உம்முடைய வசனங்கள், உம்முடைய அபிஷேகம் இவர்கள் மேல் தங்குவதாக. இன்று முதல் இது நாள் வரையும் தோல்வி என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்களிலே இவர்களுக்கு ஜெயவதாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் Okay, praise the Lord. God bless you. And the